வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க உலக நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு. G20 மாநாட்டில் மோடி அழைப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த ஒத்துழைப்பு. கேரள முதல்வருக்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து தீவிர போராட்டம். அனைத்து தரப்பினரையும் சந்தித்து ஆதரவு திரட்டும் விவசாயிகள். விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க உலக நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென G20 மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் G20 நாடுகளின் மாநாடு 2வது நாளாக ஞாயிறன்று நடந்தது. இதையொட்டி உலக பொருளாதார மீட்சி என்ற தலைப்பிலான மகாசபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கருப்பு பண விவகாரத்தை எழுப்பினார். அவர் பேசுகையில் கருப்பு பணத்தை மீட்க ஒவ்வொரு நாடும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென G20 நாடுகளின் தலைவர்களை வலியுறுத்தினார். கருப்பு பண பதுக்கலுக்கு புகலிடமாக விளங்கும் நாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு கருப்பு பணம் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டுமெனவும் மோடி வலியுறுத்தினார். வரி தொடர்பான தகவல்களை உலக நாடுகள் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதற்கு வகை செய்யும் புதிய உலகளாவிய சட்டத்துக்கு இந்தியா ஆதரவளிப்பதாக கூறிய மோடி, இதன் மூலம் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்த தகவல்களை பெறுவதோடு அதை மீட்டுக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் கருப்பு பணத்தை மீட்பதில் மட்டுமல்ல, பயங்கரவாதம், போதை மருந்து மற்றும் ஆயுத கடத்தல் ஆகியவற்றுக்கு முடிவு கட்டுவதிலும் G20 நாடுகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பை அளிக்க வேண்டுமெனவும் மோடி வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியாவில் காந்தி சிலையை திறந்து வைத்த பிரதமர் மோடி, காந்தியின் போதனைகளை பின்பற்றினாலே உலகின் இன்றைய பல பிரச்சினைகள் தீரும் என்று தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் G20 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று ஜெர்மானிய பிரதமர் ஆங்கலா மெர்க்கலுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மோடி பிரதமரான பின் ஜெர்மனி பிரதமரை சந்திப்பது இதுதான் முதல் முறை. இதைத் தொடர்ந்து பிரிஸ்பேனில் மகாத்மா காந்தியின் வெண்கல சிலையை மோடி திறந்து வைத்தார். அப்போது மோடி பேசுகையில், காந்தி அகிம்சையை போதித்ததோடு இயற்கையை போற்றி பராமரிக்கவும் வலியுறுத்தினார் என்றார். காந்தியின் இந்த போதனைகளை பின்பற்றினாலே பயங்கரவாதம், புவி வெப்பமடைதல் போன்ற இன்றைய பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என்ற மோடி, காந்தியின் கொள்கைகள் இன்றளவிலும் பொருத்தமானதாக இருப்பதாக புகழாரம் சூட்டினார். अहिंसा का शस्त्र ये सिर्फ अंग्रेजों के खिलाफ लड़ाई लड़ने का साधन था, ऐसा नहीं था. अहिंसा ये आर्टिकल ऑफ फेथ था. महात्मा गांधी का विश्वास था कि हम शब्द से भी किसी की हिंसा नहीं कर सकते. शस्त्र से हिंसा की तो बात बहुत दूर की है. விழாவில் குயின்ஸ்லாந்து கவர்னர் பால்டி ஜெர்சி, பிரிஸ்பேன் மேயர் கிரஹாம் குயிர்க் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்களும் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்துக்கு நீரை தேக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கேரள அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் 142 அடியை எட்ட உள்ள நிலையில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கேரள முதல்வர் உம்மன் சாண்டி 2 தினங்களுக்கு முன் கடிதம் அனுப்பினார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அணையின் ஒரு மதகு பழுதடைந்திருப்பதால் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் கேரள மக்கள் மிகுந்த அச்சமடைந்திருப்பதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்திருந்தார். ஞாயிறன்று உம்மன் சாண்டிக்கு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் 5 மாவட்ட மக்கள் முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணைகளின் நீரையே நம்பியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழக முதல்வர், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாகவே உயர்த்தப்பட்டு வருவதாகவும், திடீரென நீர்மட்டம் உயர்த்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யவில்லை என்றும், அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவை முறைப்படுத்தும் விவகாரத்தில் கேரள அரசு தலையிடக்கூடாது எனவும் உம்மன் சாண்டிக்கு நினைவுபடுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணை வலுவான நிலையில் இருப்பதாக உறுதிபட தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம், நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டுமென்ற கேரள அரசின் வாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அணையின் மதகுகளை உடனடியாக திறக்கும் அவசியம் எதுவும் இல்லை என்று நவம்பர் 3ஆம் தேதி கூடிய
மேற்பார்வை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பன்னீர்செல்வம், எனவே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்ற உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கேரளா முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம், காவிரியில் தடுப்பணை போன்ற பிரச்சினைகளில் பதவி பயத்தை போக்கிக் கொண்டு தமிழக முதல்வர் செயல்பட வேண்டும் என்று கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். உச்சநீதிமன்றத்திற்கு சனிக்கிழமை விடுமுறை என்ற போதிலும் கேரள அரசு அவசர மனு தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இது தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி கேரள நீர்ப்பாசன அமைச்சர் ஜோசப் கூறிய போதே தான் அறிக்கை விடுத்ததை நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் இதற்கு பதிலளித்த முதல்வர் பன்னீர்செல்வம், தன்னை கடுமையாக தாக்கி தான் துரோகம் செய்ததாக அறிக்கை விடுத்தாரே தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். கேரளாவில் அமைச்சரவை கூட்டம் நடத்தி சட்டசபை கூட்டத்தை டிசம்பர் 1ஆம் தேதி நடத்த கவர்னருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக முதல்வர் அம்மா வழியிலே பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு தன் கடமை முடிந்துவிட்டதாக இருந்துவிட்டார் என்று கருணாநிதி கூறியுள்ளார். காவிரியில் தடுப்பணை கட்டுவதை கண்டித்து வரும் 22ஆம் தேதி விவசாயிகள் கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் இது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம், சட்டசபை கூட்டத்தை கூட்ட தமிழக அரசு தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, இருக்கும் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பன்னீர்செல்வம் எண்ணுகிறார் என்று கூறியுள்ளார். இந்த பயத்தை போக்கிக் கொண்டு தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபடட்டும் என்று கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து தாங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரின் ஆதரவை விவசாயிகள் தீவிரமாக திரட்டி வருகின்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் 12 விவசாய மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கூறி வருகின்றனர். போராட்டங்களையும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்களது போராட்டத்திற்கு அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம் விவசாயிகள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். ஞாயிறன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்து விவசாயிகள் ஆதரவு கோரினர். போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக வைகோ உறுதியளித்துள்ளார். காவிரி டெல்டாவை பாலைவனமாக்கிவிட வேண்டும் என்கிற கர்நாடக அரசின் வஞ்சக நடவடிக்கையிலிருந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் குடிநீரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கோடு அரசியல் இயக்கங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி விவசாய சங்கங்களையும் ஒன்றுபடுத்தி இந்த போராட்டத்தை ஒரு மக்கள் போராட்டமாக நடத்தி நம்முடைய உரிமையை பெற வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். 5 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இது காவிரி பிரச்சனை. 5 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய 12 மாவட்ட பிரச்சனை. இது மொத்த தமிழகத்தின் கடமை. ஒரு சேர எழ வேண்டும், அதற்கு முழு அளவிலே போராட வேண்டும். அறவழியில் தான் போராட்டம், வன்முறையில் அல்ல, அறவழியில் போராட்டம். அது பல்வேறு வடிவங்கள் எடுக்க வேண்டும், மக்களை திரட்ட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே நடைபெறுகிற போராட்டத்தில் வருகிற 22ஆம் தேதி அன்று நானும் களத்துக்கு செல்கிறேன். தஞ்சையிலே ரயில் மறியல் போராட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அந்தந்த இடங்களிலே ரயில் மறியல், சாலை மறியல் அனைத்திலும் கலந்து கொள்வார்கள். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வர்த்தக சங்கத்தினரும் விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளனர். இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் காற்றின் போக்கு சாதகமாக இருப்பதால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிறன்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் காற்றின் போக்கு சாதகமாக உள்ளதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் மேலடுக்கு பகுதியில் சாதகமான காற்றின் போக்கால் திருநெல்வேலியில் 14 சென்டிமீட்டர் மழையும், குன்னூரில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்ததாக ரமணன் தெரிவித்தார். 30 நாட்களுக்கு பின்னர் தேனி மாவட்ட போடிமெட்டு சாலையில் வாகன போக்குவரத்து துவங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தேனி மாவட்டத்தில் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் போடிமெட்டு மூணார் சாலை அமைந்துள்ளது. கனமழை காரணமாக இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பாறைகள் விழுந்ததில் கடந்த 30 நாட்களாக வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. தோட்ட தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் இப்பாதையை பயன்படுத்த முடியாமல் கம்பம் மெட்டு வழியாக 100 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது.
தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு தினமும் கொண்டு செல்லக்கூடிய பால், காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்ல முடியாத நிலை உருவானது. இந்நிலையில் படிப்படியாக கடந்த 30 நாட்களாக சீரமைப்பு பணிகள் நடந்து முடிந்தன. தற்போது 30 நாட்களுக்கு பிறகு போடிமெட்டு சாலை வழியாக பேருந்து, லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மண்சரிவு காரணமாக உதகை மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரையிலான பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்ததால் கல்லார், அடர்லி, ஷில்குரோ ரயில் பாதைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் உதகை மலை ரயில் ரத்து செய்யப்பட்டிருந்தது. தண்டவாள பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஞாயிறன்று காலை 7:30 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூருக்கு இடையிலான மலை ரயில் 140 பயணிகளுடன் புறப்பட்டது. கல்லார் ரயில் நிலையத்தை ரயில் சென்றடைந்த போது கல்லார், அடர்லி இடையிலான ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையம் வந்தடைந்தது. சுற்றுலா பயணிகள் மிகவும் ஏமாற்றமடைந்த நிலையில் அவர்களுக்கு பயணச்சீட்டு தொகை திருப்பி அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 12 பேர் பலியாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் டாடா மேஜிக் காரில் பரேலியில் உள்ள கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். ஞாயிறன்று காலை 7:30 மணிக்கு குந்த்ரா என்ற பகுதியின் அருகில் சென்றபோது எதிரில் வந்த லாரியுடன் டாடா மேஜிக் நேருக்கு நேர் மோதியது. இதில் டாடா மேஜிக் வண்டியில் இருந்த 12 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். सत्संग के लिए आंवला जा रहे थे। एक टाटा मैजिक से एक किसी अज्ञात वाहन से उनकी टक्कर हो गई थी यहाँ पे और उसमें लगभग 12 व्यक्ति की मौत हो गई है और 4 व्यक्ति விபத்தில் பலத்த காயமுற்ற 4 நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் திருவிழந்தூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் திருத்தேரோட்டம் நடந்தது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருவிழந்தூரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத உற்சவம், வைகுண்ட ஏகாதசி விழா மற்றும் ஐப்பசி மாத துலா உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் இவ்வாண்டு கடைமுக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருத்தேரோட்டமும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடந்தன. ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பரிமள ரங்கநாதர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பரிமள ரங்கநாதர் திருத்தேருக்கு எழுந்தருளினார். கோவில் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடிக்க திருத்தேரோட்டம் நடந்தது. கோவிலின் 4 வீதிகள் வழியாக சென்று தேர் நிலையை அடைந்தது. தொடர்ந்து பரிமள ரங்கநாதர் பெருமாள் காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுத்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டலகால பூஜைக்கான தயார் நிலையில் உள்ளது. மண்டலகால பூஜைக்காக சபரிமலை தயாராகிவிட்டது. இனிவரும் 41 நாட்கள் சபரிமலையில் தொடர்ச்சியாக பூஜைகள் நடக்க உள்ளன. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜை சபரிமலையில் 1 மண்டல காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்காக சபரிமலை தயாராகிவிட்டது. பம்பை ஆற்றில் தண்ணீர் நிரம்பி ஓடுகிறது. இங்கு பக்தர்கள் குளிப்பதற்காக வசதிகளும் மின்விளக்கு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. சன்னிதானத்தில் பக்தர்கள் வரிசை நிற்கும் இடங்கள் சுத்தம் செய்யப்பட்டு தயாராக உள்ளன. மண்டல காலத்தில் திரண்டு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக கேரள போலீசார், மத்திய விரைவு படை போலீசார், பேரிடர் மேலாண்மை என ஆயிரக்கணக்கான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கேரள போலீஸ் ஏடிஜிபி பத்மகுமார் ஆய்வு செய்தார். போலீசாருக்கான பணிகளை ஒதுக்கும் நிகழ்ச்சியில் அவர் கற்பூர ஆரத்தி காட்டி குத்து விளக்கேற்றி பேசினார். போலீசார் இதை பணியாக கருதாமல் ஒரு சேவையாக கருதி செயல்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,072 ரூபாய்க்கும் 1 கிராம் ஆபரண தங்கம் 2,509 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 10 காசுகளுக்கும், பார்வெள்ளியின் விலை 36,500 ரூபாய்க்கும் விற்பனையானது. சமுதாயத்தின் பாதுகாவலர்கள் என்றழைக்கப்படும் போலீசார் நெறி தவறினால் நிலைமை என்னவாகும் என்பதற்கு உதாரணமாக மேற்கு வங்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் அளவுக்கு அதிகமாக போதை மருந்தை உட்கொண்டதால் போதை தலைக்கேறியது. நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் தடுமாறிய அவர் அருகில் உள்ள கட்டை வண்டியில் சாய்ந்து விட்டார்.
சில நொடிகளில் சுயநினைவற்ற நிலைக்கு போய்விட்டார். வாயிலும் மூக்கிலும் ஈக்கள் பறப்பதை கூட அறியாமல் அவர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்புமிக்க அந்த போலீஸ்காரரை பொதுமக்கள் காப்பாற்றி அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். সকাল থেকে পড়ে আছে এখানে, আজকে আসছি আমরা সকালে 9:30টার দিকে। আমাদের ওখান থেকে আমরা বাইরে ছিল, এইদিকে রোডের ধারে ছিল, ওখান থেকে ধরে আনলাম, এখানে আবার ঘুমিয়ে গেল। ও নিচে খেয়েছে, এটাই বুঝতে পারছি, নিচে খেয়েছে। এই যে আমাদের ইয়া তো এইটাই আছে, এই না হলে তো আমাদেরকে বুটি দিবে না। স্যার আমরা থানায় ফোন করব, এখন আবার কি বলে ওখান থেকে থানা থেকে। 5 நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு போலீஸ்காரர் குடிபோதையில் கலாச்சார விழா அரங்கில் புகுந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இளம்பெண்ணை குத்தாட்டம் போட வைத்த சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.